ஏமோ அன்னைக்கு என்னாச்சுமா இப்படி கன்னத்துல கை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காவல? எனக்கு என்ன மொழி தெரியும், வா கேப்போம். மருமலை மருமலை, எத்தே என்னாச்சு மருமலை? எதுக்கு இப்படி ஹாலில் கன்னத்தில் கை கொடுத்துட்டு உட்காந்துருக்கா? பின்ன என்னத்தை, தினமும் காலையில் எழும்புகும், காப்பியை போடும், சமையலை பண்ணுகும், வீட்டு வேலையெல்லாம் செய்யும், மறுபடியும் சாப்பிடுக்கும், மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும், திருப்பியும் சாப்பிடுக்கும், உறங்குக்கும், அடுத்த நாள் இதே தான் ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்கும். அதான் அத்தை, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் ஒரே போராக இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் பண்ணுகிறது? வாழ்க்கைன்னா ஒரு சேஞ்ச் வேண்டாமாத்தே? ஏண்ணி, இதுதான் உங்க பிரச்சனையா? இதுக்கு போய் கன்னத்துல கை கொடுத்துட்டு உட்காந்துருந்தே. உங்களுக்கு இப்ப சேஞ்ச் வேணாம் அவ்வளவுதானே? நான் வேணா கடைக்கு போய் ஒரு 10 ரூபாய்க்கு சேஞ்ச் வாங்கிட்டு வரட்டா? என்ன நாத்து, விளக்கமாறு அடி வாங்கினது அதுக்குள்ள மறந்து போச்சோ? ஆமா மருமலை, அந்த விளக்கமாத்த எடுத்துட்டு வந்து 2 அடி போடு, அப்பதான் இவ சரிப்பட்டு வருவா. இல்ல நீங்க தான் சேஞ்ச் வேணாம்னு சொன்னீர்ல, அதனால சொன்னேன். சரி கோப்படாங்க. இப்படியே என் வாழ்க்கை தின்னுட்டு தின்னுட்டு உறங்கத்திலே போயிருமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கத்தே. இதுக்காண்டியா எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் படிக்க வச்சாரு? வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா இருக்கத்தே. இப்படியெல்லாம் நெகட்டிவா ஒன்னும் யோசிக்காத மருமலை. அப்படின்னா கழுவி பிரிண்ட் எடுத்துட்டு வந்து யோசிக்கட்டுமாத்தே?